ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெயமலி ஃபைன் பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இதில் சிம்மம் அமைதியாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் அவங்களுக்கு தேவையானது அந்த பி காம் அண்ட் கூல் அப்படி சொல்லக்கூடிய அமைதியை மட்டும்தான் இவங்க இப்போ தேடுறாங்க. அதுக்கான காலகட்டம் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சுற்றி சேர் போட்டு உட்காந்துருக்கும் ஒரு இடத்துல. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையால் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடங்காரன் பிரச்சனையில் இருக்கும், தொழிலில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தை கொடுத்துருக்கும், கல்வியில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ப்ரெஷரு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக காதலர்கள்ட்ட சண்டைகள் வரக்கூடும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரும். இது எல்லாமே உங்களுக்கு சுற்றி போட்டு உட்காந்துச்சு இல்லையா, சேர் போட்டு. அந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் விட்டு விலகி போய் அமைதியாகும். எப்படி சார் அமைதியாகும், இது பாசிபிலிட்டியா? இப்போ நமக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க. இப்போ 8ல் சேட்டன் இருக்கார், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது இப்போ நம்ம ராசிக்குள்ளே இருக்காங்க, சிம்ம ராசிக்குள்ளே கேது இருக்காங்க. இப்போ இதுதான் அதிகமான மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்காங்க. அப்போ இவர் டிரான்சிட் ஆகிட்டார். இப்போ டிரான்சிட் ஆகிருனா எப்படி டிரான்சிட் ஆகிருனா மகத்தில் டிரான்சிட் ஆகிருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா கேது மகத்தில் போனாலே உங்களுக்கு மகம் 1, 2, 3, 4 பாதம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் முடிகிற தருணத்தில் வராரு. இந்த நவம்பர் டிசம்பர் இந்த வருஷத்தில் கேது வெளியே போகிறார், உங்கள் ராசியை விட்டு வெளியே போகிறார். அப்போ இந்த மகத்துலேருந்து அவர் வெளியே போகக்குள்ள நமக்கு படிப்படியாக நன்மையை தருவார். இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி கேது இங்கே 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் சதயமில் இருக்கார். ஸோ இந்த இடத்துல இருக்குள்ள 7ஆம் இடம் பார்ட்னர் சொன்னோம் இல்லையா, பார்ட்னரில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஸோ காதலில் பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியே போகக்குள்ள இவங்க ரிவர்ஸ் பிளானட்ஸு அப்படியே தலைகீழ தான் போவாங்க. அப்போ இவங்க போக நமக்கு அமைதியை கொடுக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை பண்ணணும்னா குரு பகவான் என்ட்ரி ஆகணும். குரு பகவான் எங்கே என்ட்ரி ஆகணும்னா நம்ம ராசிக்கு 12ல் என்ட்ரி ஆவார், மே மாத கடைசியில் ஜூன் 1 என்ட்ரி ஆவார். அது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவானை பார்ப்பாருங்க. எப்படி பார்ப்பாருன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்குள்ள அவர் 9ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ இதில் பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்காரன் கொடுத்தவங்க வீட்டு வாசலில் நிற்கிறது, நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் போட்டு பண்ணுறது, இதெல்லாம் படிப்படியாக குறையும். அந்த இடத்துல ஒரு பி காம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும் இந்த இடத்துல. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே 8ல் சனி இருக்குள்ள மன அழுத்தம் இருந்துச்சு இல்லையா, மன அமைதி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, அது இந்த குரு பகவான் வரக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ உங்களுக்கு குரு பகவானை போன்ற கிரகங்கள், சுபகிரகங்கள் நம்ம ராசிக்கு ரொம்ப பேடான ஒரு கிரகம் பார்க்கக்குள்ள கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அப்போ குரு சனி பார்க்கக்குள்ள இந்த இடத்துல நமக்கு அமைதியை கொடுக்கும். அப்போ கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் அமைதியாக கூடும். அதே டைமில் காதலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த லவ்வர்ஸ்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளேயே பாருங்கள் காம்போசிட் ஆகி அமைதி ஆவாங்க. அது இந்த இடத்துல நடக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம கணவன் மனைவி எடுக்கிறோம், காதலர்கள் எடுக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் உறவுகளுக்குள்ள பயங்கர ஒரு சலனம் சபலம் கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்க உள்ள இன்செட் ஆகி பிரச்சனைகளை கொடுத்தது சிம்மத்துக்கு தான் இது அதிகமாக நடந்துட்டுருக்கு. அட்டம சனி என்னன்னா உங்களை அவமானப்படுத்தும், ஜென்ம சனி என்னன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவமானப்படுத்தும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்மம் அமைதியை நாடுவதற்கு இந்த தருணங்கள் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா மகம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் பாருங்கள் தசா புத்தி இது கனெக்டிங்கில் வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மோர் சப்போர்ட்டடாக இருக்கக்கூடும். அப்போ அமைதியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சரி, இப்போ நம்ம தொழிலில் தான் மிக முக்கியமாக சிம்மராசிங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அமைதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்படிலாம் அமைதி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அமைதி அப்படின்ற ஒரே கான்செப்டில் என்னென்னா, தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கலப்பான கடைக்குள்ளே பூந்த யானை எப்படி இருக்கும், கலன்னு சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அப்படியே அமைதியாக கூடும். அது ஒரு விஷயமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா அது அழுத்தத்தை கொடுக்குது. வேலை தொழில், இப்போ வேலை இடத்துல பாருங்கள் உங்கள் முதலாளி அதிகமாக வேலை வாங்கி டே நைட் ஒர்க் பண்ணி ஆண் பெண் 2 பேருக்குமே அப்படி தாங்க இருக்குது. சம்பளம் குறைவாக இருக்குது, ஆனால் வேலை அதிகமாக இருக்குது. இதுதான் சிம்மம் பாதிப்படையுது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க நஷ்டத்தை அடைகிறாங்க. அவங்க தொழிலில் ஒரு அமைதியே கிடைக்க மாட்டேது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க. வருமானம் குறைவாக இருக்குங்க. உங்களுக்கு வருமானம் வேலை அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறக்கூடும். மன அமைதியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க.
இப்போ அடுத்தது வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போகக்குள்ள அங்கேயும் பாருங்கள் ஒரு மன அமைதி இல்லாமல், ஸோ உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க, நச்சரிப்பாங்க, நொய் நொய் நொய்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மன அமைதி குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளும் வந்து பாருங்கள், அப்பா நீ அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க. அப்போ பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ரான கால் வச்ச உடனே கண்ணி வெடி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பூதாகரம். இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்தது. இப்போ அது நடந்துட்டு இருக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இட் வில் பி சார்ட் அவுட். அப்போ அமைதியாகும் இந்த இடத்துல சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மெயினாக வந்து உங்களுக்கு கம்மியாகிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மே இந்த ஜோன் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே உங்களுக்கு படிப்படி, ஏன்னா குரு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். குரு எப்போதுமே 12 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்போ அவர் வரதுக்கு முன்னாடியே பாருங்கள், இந்த புனர்பூசத்துலேருந்து வெளியே வரக்குள்ளேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாற்றி தருவார். அப்போ இந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் பண்ண பூர்வ புண்ணியம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே டைமில் நீங்கள் கும்பிட்ற சாமி, நீங்கள் கோவிலுக்கே போகலனாலும் பரவாயில்ல, இப்போ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையரப்பா காப்பாற்று அப்படி பிளெயின் கிஸ் கொடுத்துட்டு போவீங்க சாமிக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புண்ணியம் தாங்க. அப்போ நீங்கள் கடவுளை அந்த ஒரு செகண்டாச்சும் நினைக்கிறீங்க. அப்போ நினைக்கக்குள்ள இறையருள், பக்தி, ஆன்மீகம், சன்மார்க்கம் சிம்ம ராசி மகத்துக்கு பூரத்துக்கு உத்திரத்துக்கு நிச்சயமாக வந்து தரும். அது மகம் வந்து கோயில் கோபுர கலசம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். அதுக்கப்புறம் பூரம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே சுபகிரகம் சுக்கிரனுடைய ஆதிக்கம், இவங்களுக்கும் வந்து பாருங்கள் மகாலட்சுமி அனுகிரகம், காஞ்சி காமாட்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாள், இது ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும். உத்திர நட்சத்திரம் ஐயப்பனுடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். உத்திரம் என்பது சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி இவங்க வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள் அமைதியை நோக்கி சிம்மம் பயணம் பண்ணோம். இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குங்க. நிச்சயமாக வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, அவங்களாம் வந்து பாருங்கள் இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப அமைதியாக ஆவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏப்ரல், மே, ஜூன் இதுலேருந்து உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரும். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.